சந்திராவோட உண்மை முகம் சீக்கிரமா சாமுண்டீஸ்வரிக்கு தெரிய வந்து சந்திராவை ஓங்கி ஒரு அறை கொடுத்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சாமியோட நகைகள் எல்லாத்தையும் இங்க போலியா மாத்தி எப்படியாவது ஈஸ்வரி கோவில் முன்னாடி அசிங்கப்பட்டு நிக்கணும், தன்னோட புருஷனுக்கு தான் ஒரு நல்ல மரியாதை கிடைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட சாமியோட நகைய போலியா மாத்தி வைக்க அந்த இடத்துல இருந்த ஈஸ்வரிய அங்க ஊர் மக்கள் எல்லாருமே கேள்வி கேட்குறாங்க. என்னம்மா இது, நீங்க இந்த ஊர் தலைவரா இருக்கும்போது இப்படி நீங்களே தான் இந்த நகையை கொடுத்து உதவி பண்ணீங்க, கடைசியில பார்த்தா இப்படி எல்லா நகையும் போலியா இருக்கே, என்னம்மா இது, ஏமா இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த ஊர் மக்கள் எல்லாருமே ஈஸ்வரிய பார்த்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க. இங்க ஈஸ்வரிக்கோ என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே அதிர்ச்சியோட நின்றுகிட்டு இருக்காங்க. உடனே இங்க சந்திராவோ, அக்கா என்னக்கா இது, நாம எல்லாமே ஒரிஜினல் நகை தான் எடுத்துட்டு வந்து வச்சோம், ஆனா கடைசியில பார்த்தா இந்த சாமியார் என்னடானா எல்லாமே போலின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒருவேளை இந்த நகை எல்லாத்தையும் மாத்தினது அந்த கார்த்திகா கூட இருக்கலாம்லக்கா, ஏன்னா அவன் தான்க்கா ஹாலில் உக்காந்து நல்லா படுத்து தூங்கிட்டு இருந்தான், நாம எல்லாரும் அந்த பூஜை ரூம்குள்ள போய் நகையெல்லாம் பார்க்கும்போது இவனும் தானக்கா அங்க இருந்தான், ஒருவேளை இவன் தான் அந்த நகையை மாத்திருப்பானா, இவன் தான்க்கா திருடி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா இந்த விஷயத்த அப்படியே கார்த்திக் மேல எப்படியாவது பொய் பழி போட்டு இந்த வீட்டை விட்டு அவனை துரத்தி விட்டுடணும். அது மட்டும் இல்ல, ஈஸ்வரிய இந்த கோவில் முன்னாடி தலகுனிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய திட்டத்தோட ஈஸ்வரி கிட்ட மாத்தி பேச, ஈஸ்வரியுமே இங்க சந்திரா சொல்றதை கேட்டு இருக்கலாம் இருக்கலாம் சந்திரா, இந்த ராஸ்கல் தானே ஹாலில் படுத்து தூங்கிட்டு இருந்தான், டேய் உண்மையை சொல்லு, நீ தானே நகையை எடுத்த, எல்லார் முன்னாடியும் நான் அவமானப்பட்டு நிற்கணும்னு நீ தானே பண்ண, சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரியோ பயங்கர கோபத்தோட கார்த்திகை பார்த்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க. உடனே கார்த்தி இருந்துக்கிட்டு, அத்தை என்னத்த சொல்றீங்க, நானா கண்டிப்பா கிடையவே கிடையாது, நான் எதுக்காக இந்த நகை மேல கையை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கேட்க. உடனே அங்க இருந்த ரேவதி இருந்துகிட்டு, அம்மா வார்த்தையை பார்த்து பேசுங்கம்மா, அவர் என்னோட புருஷன், அவர்கிட்ட இல்லாத சொத்தும் நகையும் இல்லாததா உங்ககிட்ட இருக்குன்னு அவர் வந்து அந்த நகையை எடுத்திருக்க போறாரு, இல்லம்மா கிடையவே கிடையாது, கார்த்திக் அந்த மாதிரி பண்ற ஆளே கிடையாது, ஏமா இப்படி அபாண்டமா பொய் சொல்றீங்க, சித்தி பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க ஏத்திக்கிட்டு நீங்களும் அவங்க பேச்சு கேட்டுக்கிட்டு என் புருஷன் மேல நீங்க தப்பா பழிய போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியோ அங்க ஈஸ்வரிய பார்த்து பயங்கர கோபத்தோட பேச, அங்க இருந்த ராஜா எல்லாருமே இங்க கார்த்திக்காக சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே அங்க இருந்த சந்திராவோ, ஏ ரேவதி, என்ன புருஷன் புருஷன்னு ரொம்ப தலையில தான் தூக்கி வச்சு பேசிக்கிட்டு இருக்க, பின்ன என்ன அந்த நடு ஹாலில் படுத்து தூங்கிட்டு இருந்தது இவன் தான், எல்லாருமே அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு அவங்களோட ரூம்ல படுத்துக்கிட்டு இருந்தோம், அப்போ ஹாலில் இருந்த இவன் தானே திருடி இருக்கணும், டேய் நீ தானடா நகையெல்லாம் எடுத்த, இப்படி அக்கா கோவில் முன்னாடி அசிங்கப்பட்டு நிக்கணும்னு நீ வேணும்னே பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த சந்திராவோ கார்த்திக் மேல மீண்டும் மீண்டும் பழிய போட்டுக்கிட்டு இருக்க. உடனே இங்க கார்த்தி இருந்துக்கிட்டு, இல்ல நான் இந்த நகையை எடுக்கல, நகை எடுத்தவங்களே என் மேல பழிய போட்டு பேசுறாங்க அப்படின்னு கார்த்தி சொல்ல, இதை கேட்டதும் அங்க இருந்த எல்லாருக்குமே அதிர்ச்சி ஆகுது. உடனே சந்திரா இருந்துக்கிட்டு, என்னடா சொல்ற, அப்போ நகையை நான் திருடனா, என்ன நான் நகையெல்லாம் திருடிக்கிட்டு போலி நகையை எடுத்துட்டு வந்து மாத்தி வச்சிருக்கேன்னு என் மேலேயே பழிய போட்டு பேசுறியா, இங்க பாரு, நீ என்னதான் சொன்னாலும் என் அக்கா நம்ப மாட்டா, பண்றதையெல்லாம் பண்ணிட்டு என் மேல பழிய போட்டு நீ அப்படியே தப்பிச்சிடலான்னு பாத்துக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த சந்திரா கேட்டுக்கிட்டு இருக்க. உடனே அங்க இருந்த ஈஸ்வரியோ, இங்க பாரு, எனக்கு நீ யார் மேல பழிய போட்டாலும் நான் நம்ப மாட்டேன், உன் மேல எனக்கு நம்பிக்கை கிடையாது, நீ தான் நகை எடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த ஈஸ்வரியோ பயங்கர கோபத்தோட கார்த்தியை பார்த்து பேச. உடனே கார்த்தி இருந்துக்கிட்டு, அப்போ நான் தான் நகை எடுத்தேன்னு நீங்க எல்லாரும் சொல்ல வரீங்க அப்படிதானே, இல்லத்த இந்த இடத்துல நான் நிரூபிச்சு காட்டுறேன், எப்படி எப்படி நிரூபிப்ப, ஆமா நான் ஆதாரத்தோட இந்த இடத்துல நிரூபிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட போன்ல இருந்த வீடியோ ஆதாரத்தை எடுத்து அப்படியே ஈஸ்வரி முன்னாடி போட்டு காட்டுறாரு கார்த்திக். அந்த வீடியோ ஆதாரத்துல இங்க சந்திரா தன்னோட புருஷனையும் மாமனாரையும் வர வச்சு அங்க போலி நகைய மாத்துறத அந்த வீடியோவா கவரேஜ் பண்ணிட்டு இங்க ஈஸ்வரி கிட்ட போட்டு காட்ட, இதை பார்த்ததும் அங்க இருந்த எல்லாருக்குமே அதிர்ச்சி ஆகுது. உடனே கார்த்தி இருந்துக்கிட்டு, பாத்தீங்களாத்த, என்னமோ நான் தான் நகையை எடுத்தேன்னு சின்ன அத்தை என் மேல பழிய போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க, ஆனா உண்மை என்னன்னு பாத்தீங்கல்ல, நானுமே நேற்று ராத்திரி அந்த நடு ஹாலில் படுத்து நல்லா தான் தூங்கிட்டு இருந்தேன்,
ஆனா எனக்கு ஏதோ திடீர்னு சத்தம் கேட்ட மாதிரி இருந்தது. இதோ இவங்க தான் திருட்டுத்தனமா நடந்து போகும்போது அந்த இடத்துல இருந்த எதையோ இவங்க தள்ளி விட்டுருக்காங்க. என்னடா இது சத்தமா இருக்கேன்னு சொல்லிட்டு லைட்டா கண்ணை திறந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இவங்க திருட்டுத்தனமா எங்கேயோ போற மாதிரி இருந்தது. கடைசியில பார்த்தா தான் தெரியுது இவங்க அங்க இங்கன்னு நடந்துகிட்டு இருந்தது. சரின்னு சொல்லி இவங்க பின்னாடியே போய் பார்த்தா தான் தெரிஞ்சது இவங்களோட புருஷன் அதான் அந்த சிவனாண்டியும் முத்துவேல்கிட்டையும் நகையை மாத்திக்கிட்டு இருந்ததை நான் நல்லாவே பார்த்துட்டேன். மறைஞ்சிருந்து அதுக்கப்புறம் இந்த வீடியோவை நான் எடுத்தேன். அதனால தான் இதை உங்ககிட்ட போட்டு காட்டினேன். எப்படி இருந்தாலும் இது கோவிலுக்கு வந்ததுக்கப்புறம் பிரச்சனை வரும்னு எனக்கு தெரியும். அதனால தான் ஆதாரத்தோட நான் இங்கே எடுத்துட்டு வந்து காட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கார்த்தி சொல்ல இதை கேட்டதும் அங்கே இருந்த ஈஸ்வரிக்கோ ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. உடனே இதை கேட்டதும் சந்திரா இருந்துக்கிட்டு அக்கா நம்பாதக்கா, இவன் பொய் சொல்றான்க்கா. டேய் என்னடா இது, நீயா ஏதோ ஒரு வீடியோவை எடுத்துக்கிட்டு வந்து இப்படி அபாண்டமா என் மேல பழிய போட்டு பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா தான் மேல தப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்க மறுபடியுமே கார்த்தி மேல பழிய போட்டு பேச உடனே இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த சாமுண்டீஸ்வரிக்கோ பயங்கர கோபம் வந்து சந்திராவை ஓங்கி ஒரு அறை கொடுக்குறாங்க. ஏய் சந்திரா, என்ன காரியம் பண்ணியிருக்க? இப்படி கார்த்திக் வீடியோ ஆதாரத்தோட எடுத்துட்டு வந்து என்கிட்ட காட்டுறான். இதை பார்த்தோம் என்னால நம்பாம எப்படி இருக்க முடியும்? ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இங்க சந்திராவோட உண்மை முகத்தை இங்க ஈஸ்வரி கிட்ட படம் போட்டு காட்டுறாரு நம்ம கார்த்திக்.